நம்மை இந்த 6 மாத காலமாய் நடத்தி வந்த கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உண்டு. நாம் எப்பொழுதும் அதை சொல்ல கடவுள். தேவ சமூகத்தில் மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலும் அனுதினமும் அதை சொல்லுவது நலமாயிருக்கும். என்றால் நம் அப்பா நமக்கு செய்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம், நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளால் நம்மை நிறைத்துக் கொண்டிருக்கிற தகவல். இந்த நன்மைகளை நாம் தெரிந்து புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாம் அவருக்கு பிரியமாய் மாறி. ஆகவே தொடர்ந்து இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. காலம் சமீபித்து வந்திருக்கு. நானும் நீங்களும் நினைப்பதை காட்டிலும் காலம் மிக சமீபமாய் வந்துவிட்டது. அப்போ நம்முடைய இரட்சகரும் நம்முடைய ராஜாவும் நம்மை மீட்க வரப்போகிற மணவாளனும் வாசலருகே வந்து விட்டார். அப்போ வாசலை தாண்டி அவர் உள்ளே பிரவேசிக்கிற சமயத்துக்குள்ளே நாம் வந்து விட்டோம். ஆகவே தேவன் நம்மை உற்சாகப்படுத்தி அவரோடு நாம் சேர்ந்து கொள்வதற்குத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதமாய் காரியங்களை நடப்பிக்கிறார். அப்போ நமக்கு அவர் கொடுக்கிறது, நம்முடைய அப்பா நமக்கு கொடுத்த அவருடைய பரம அந்த சொத்தின் பெருமதியை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கைகள் மாறிவிடும். ஏனென்றால் இன்றைக்கு நீங்க இன்டர்நெட் பார்க்கிற பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், அநேக காரியங்கள், அநேக குளறுபடிகள் சபைகளுக்குள்ளே நடக்கிறது பார்க்கும் பொழுது மிகவும் தூக்கம். ஏனென்று சொல்லுவாங்க, ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன இந்த பயிரை ஏதோ ஒன்று மெய்தது போல் என்ற மாதிரி. இன்றைக்கு காரியங்கள் சபைக்குள்ளே நடக்கிறத பொல்லாத காலத்துக்குள்ளே நாம் வந்துவிட்டு இவைகள் நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இவைகளை பார்க்கும் பொழுது நாம் ஆச்சரியப்படுவதற்கு அல்ல, நாம் சற்று நிதானித்து காரியங்களை சரிப்படுத்தி நம்மை சரிப்படுத்தி நாம் முன்னேறி செல்வதற்குத்தான் தேவன் சில காரியங்களை வெளியிலே கொண்டு வருகிறார். ஏன்னா அவர் பரிசுத்தத்தின் தகவல். நமக்கு எதை கொடுத்தாலும் அதற்கு பின்பாக அவருடைய பரிசுத்தத்தின் மேன்மையை விளங்க பண்ணவே அவர் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய உலகத்து தகப்பன் மாதிரி அவர் அல்ல. நம்முடைய உலகத்து தகப்பனாகிய நாங்கள் என்ன செய்வோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு சில நேரம் கெட்டதையும் வேண்டி கொடுத்து விடுவோம், தெரிந்தும் செய்து விடுவோம், சில நேரம் தெரியாமலும் செய்து விடுவோம். ஆனால் நம்முடைய பரம தகப்பன் எதை தந்தாலும் அதற்கு பின்பாக ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படாத, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் தம்முடைய ஜனங்கள் அழைத்த ஜனங்களுக்கு கிடைக்க பெறாத பெருமதியான விசேஷித்தமான ஒரு காரியத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை குறித்து நாம் அசட்டையாய் இருக்கக்கூடாது. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை அவர் இன்றைக்கு நேற்று ஆயத்தப்படுத்தினவர் அல்ல, ஆதி முதலாய் அவர் அதை ஆயத்தப்படுத்தினார். நானும் நீங்களும் தோன்றுவதற்கு முன்பாகவே அதை ஆயத்தப்படுத்தினார். அப்போ அதற்கு பின்பாக வைத்திருக்கிற திட்டம் மகா பெரிது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் அந்த சிலாக்கியம் கிடைக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரம் அது கொடுக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துவிட்ட எனக்கும் உங்களுக்கும் தேவன் அதை வாக்கு பண்ணி கொடுத்து விட்டார். அது நமக்குள்ளே வந்து விட்டது. அப்போ அது எதற்காக, அந்த நோக்கம் என்ன, அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை தேவன் எப்படி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாம் அவருக்கு உகந்ததாய் மாறிவிடும். ஏனென்றால் நீங்க பாருங்க, பரிசுத்தத்துக்கு அடையாளமாய், அவருடைய நீதிக்கு அடையாளமாய் அழைத்த அவருடைய தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள், இன்றைக்கு நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம், நாம் அதை விட்டு விட்டோம். அதற்கு காரணம் என்னென்றால் அப்பா தந்த அந்த அவருடைய பெருமதியான அந்த காரியத்தை நாம் சரியாய் புரிந்து கொள்ள இல்லை. அதை நம்முடைய இரட்சகர் இந்த பூமிக்கு வந்த பொழுது தீர்க்கதரிசியாக சொல்லப்பட்டது. அவர் பூமிக்கு வந்த பொழுது தம் ஜனங்கள் அண்டையில பேசின பொழுதும் அவர்கள் புரிந்து கொள்ள. ஆனா பின்னாளிலே அதை குறித்து ஆங்காங்கே அவருடைய அப்போஸ்தலர் எழுதினர், அவருடைய சுவிசேஷர்கள் எழுதின காரியங்களூடாக தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். அப்போ நாம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நாம் முதலாவது ஏசாயா 61வது அதிகாரம், அப்போ அந்த முதலாவது வசனத்தை வாசிங்க, 61 வாசிங்க, 867வது பக்கம் பழைய ஏற்பாடு. நிறுத்தி நிதானமாய் வாசிங்க சிஸ்டர். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்ட
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த சிலாக்கியம் கிடைக்க இல்லை. ஆனா நமக்கு அவர் இந்த சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இதை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் என்று சொன்னா, என்னை அபிஷேகம் பண்ணின நோக்கம். அபிஷேகம் அது எதற்கு, என்ன நோக்கத்துக்காக எனக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நானும் நீங்கள் புரிந்து கொள்ள எங்களோட வாழ்க்கை சிறந்திருக்கும். எங்களோட வாழ்க்கை எல்லாருக்கும் சாட்சியாக இருக்கும். எங்க வாழ்க்கை அநேகரை விடுவிக்கும். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்போ அபிஷேகமான தேவன் என் மேல் இருக்கிறார், உங்க மேல இருக்கிறார். ஏன்? நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து விட்டோம். ஆதியிலே அவர்கள் அந்த இதுக்குள்ளே வரவில்லை. எதற்காக தேவன் நமக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்தார்? எதற்காக இந்த அடையாளத்தை தேவன் நமக்குள்ளே கொண்டு வந்தார்? இந்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னா, ஒரு சிலருக்குள்ள மாத்திரம்தான் இறங்கி கிரியை நடப்பித்துக் கொண்டே வந்தார். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளே வந்த அந்த அபிஷேகமாய் நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் இன்று கிறிஸ்துவுக்குள்ளே வந்து நம்ம எல்லாருக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். அப்போ எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய கடமை இருக்கிறது. இதை சபையும் விசுவாச பிள்ளைகளும் புரிந்து கொண்டால்தான் என்னை அவர் அபிஷேகம் பண்ணின நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ முதலாவது அங்கே சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவர்கள். பாருங்க, முதலாவது ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணதன் நோக்கம் என்ன சொல்லுகிறார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகித்தார். அப்ப எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட பிரதானமான இந்த கடமையை, இந்த அபிஷேகத்தின் வல்லமை நானும் நீங்களும் வாழ்க்கையில செயல்படுத்தணும் என்று இந்த நல்ல செய்தியை நானும் நீங்களும் சொல்லணும். இந்த நல்ல செய்தி சபைகளுடைய வெளிப்படணும். இந்த நல்ல செய்தி தம் பிள்ளைகளுடைய வெளிப்படணும் என்பதில் தேவன் மிகவும் மிகவும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். இந்த சாலையை விட்டு நாம் விலகி நடக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா துயரமான சம்பவங்களும் நடக்கிறது. அப்படி 2-3 வாசிங்க. முதல்ல வெளியில் இருக்கிறவர்களை பேசினார், பின்பாய் ஆண்டவர் பேசுகிற காரியம் வாசிங்க. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் உன்னை அனுப்பினார். என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் நம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார். ஆமென். இங்கே வேதம் தெளிவாக தீர்க்கதரிசியூடாக தெளிவாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். கர்த்தர் நம் நடுவிலே பேசுகிறார். தெளிவாய் சொல்லப்பட்டது. வெளியிலே இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் அல்ல, சியோனுக்குள்ளும் துயரப்பட்டவர்கள் இருக்கிறார். சியோனுக்குள்ளும் சாம்பலோடு இருக்கிறார்கள். அது சிங்காரமாய் மாற்றப்படும். சியோனுக்குள்ளே அவர் கொடுக்க விரும்புகிற ஒரு விசேஷித்த தைலம், ஆனந்த தைலம். அந்த ஆனந்த தைலம் எதற்கு? சியோனுக்குள்ளே கொடுக்கப்படும். அதை நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ளணும். அதையும் நாம் பார்க்க போகிறோம். இதை சபை, சியோன் சபைக்கு அடையாளம். இந்த சபையாகி நானும் நீங்களும் இதை புரிந்து கொள்ளணும். என்னை எதற்கு தேவன் அபிஷேகம் பண்ணினார்? எதற்காக தேவன் என்னை மீட்டெடுத்தார்? எதற்காக இத்தனை விலை கிரயத்தை சிலுவையிலே செலுத்தின கர்த்தர் தம் நாமத்தினாலே தம்மை அடையாளப்படுத்தி நமக்கு சொல்லுகிறார். அதற்கு அடையாளமாய் அவரை வைத்து தம் தீர்க்கதரிசியாக பேசின இதே காரியத்தை தேவன் பின்னாளிலே இந்த பூமியிலே மனுரு கொண்டு வந்த பொழுது இதே காரியத்தை பேசுகிறார். ஏனென்று சொன்னால் அவருக்கு தெரியணும், அங்கே இருக்கிறவர் அதை புரிந்து கொள்ளணும். அதை அறிந்திருந்தவர், அதை திட்டம் பண்ணினவர், அதை நமக்கு வாக்கு பண்ணினவர். அப்போ தேவன் சும்மா நமக்கு அபிஷேகம் என்றது நமக்கு தேவையில்லை. நமக்கு அபிஷேகம் எதற்கு தேவை என்றால் தேவனுடைய அந்த காரியத்தை, இதிலே சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களையும் நானும் நீங்கள் செய்யணும். உங்களால் அநேக இருதயங்கள், நொறுக்கப்பட்ட இருதயங்கள் சரி செய்யப்படணும். அங்கே சிறைப்பட்டிருக்கிற சாத்தானுடைய சிறைக்குள்ளே அடிமைப்பட்டிருக்கிறவர்களுடைய சிறை கதவை உடைத்து விடுதலை நீங்க கொடுக்கணும். கட்டப்பட்டிருக்க வியாதியினால் கட்டப்பட்டு பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறவருடைய கட்ட நீங்க அவிழ்க்கணும். இது ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு விசேஷித்த கிருபை. பழைய ஏற்பாட்டில் இல்லை.
இன்றைக்கு பாருங்க, அதான் சொல்ற, விசுவாசிக்கலாம் நடக்கும் அடையான அபிஷேகத்தை கிறிஸ்துவுக்குள்ளே கொடுத்து விட்டார். யாரெல்லாம் அவரை விசுவாசித்து அவரோடு நாம் இணையும் பொழுது அது எல்லாருக்கும் கிரியை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி இருந்தது இல்லை. ஆகவேதான் அவர்கள் தவறினால் அடித்தாலும் அவர்களை சேர்த்துக் கொண்டார். அவர்களுடைய கீழ்ப்படியாமைகளுடைய அவிசுவாச குணங்களை நமக்கு திருஷ்டாந்தமாய் எழுதி வைத்திருக்கிறார். ஆனா கிறிஸ்துக்களை வந்துவிட்ட எனக்கு உங்களுக்கு ஒரு விசேஷித்த அழைப்பு. இதை குறித்து பவுல் என்ன சொல்றார் எல்லாத்தையும் பார்க்க போகும். அப்போ தேவன் லூக்கா 4வது அதிகாரம் அதை தேவன் மீண்டுமாய் காண்பித்துக் கொடுக்கிறார். 18-19 வாசிங்க. 4வது அதிகாரம் லூக்கா 83வது பக்கம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுப்பினவ வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. இப்போ கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்னை உங்களையும் எதற்காக தமக்குள்ளே அழைத்திருக்கிறார்? எதற்காக தம்முடைய நாமத்தை கொடுத்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார்? எதை நாம் செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் சரியாய் புரிந்து கொள்ளணும். என்றால் நாம் இருக்கிற காலம் சமீபித்து வந்துவிட்டது. வெளியிலே அநேகர் கட்டப்பட்டிருக்கிறாங்க, அநேகர் நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறாங்க, அநேகர் என்ன செய்வது என்று தெரியாம மதுவுக்கும் இன்னும் அநேக அசுத்தமான பழக்க வழக்கங்களுக்கு தங்களை விற்று போட்டு விடுவிக்கப்படும் பொழுது அவர்கள் சொல்லுகிற சாட்சிகளை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அது உண்மையாவே கண்களிலிருந்து கண்ணீர். நீங்க தட்டி பார்க்கல, நிறைய சாட்சிகள் இருக்குது. அவர்கள் விடுதலை ஆன பொழுது அவருடைய கண்ணீரோடு சொல்லுகிற தங்களுடைய சகலத்தைக்கு அநேக அப்படிப்பட்ட காரியங்களாலே குத்தி அசிங்கப்படுத்தலாம். அவர்கள் மனம் திரும்பி அழும் பொழுது அந்த கண்ணீரிலே உண்மையை காணக்கூடியதா இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? இப்படிப்பட்ட ஆண்டவரை நாங்கள் சரியாக புரியும்படி தெரிந்து கொள்ளும்படி எங்களுக்கு சரியாக போதிக்கப்படவில்லை, எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வாலிபனோடு பேசும்படி கர்த்தர் ஒரு கிருபையை தந்தார். இந்த வாலிபனோடு நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நாம் கண்டு கொண்ட காரியம், இன்றைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜிஸ், இன்றைக்கு இங்க இருக்கிற இதுல இருக்கிற நம்பிக்கை, இதுல இருக்கிற காரியம் அவங்களுக்கு தேவனிடத்திலே இல்லை. தேவனுடைய வார்த்தைகளை வைத்தவர்களுக்கு புரிய பண்ணலாம் என்றால் அதை புரிந்து கொள்ளுகிற அந்த இதயமும் அவர்களுக்குள்ள இல்லை. அருமையாய் சகோதரன் ஆகஸ்டின் ஜெபக்குமார் சொல்லுகிறார், இந்த 2000 ஆண்டுக்கு பிறகு பிறந்த இந்த ஜெனரேஷன் பேட்டா ஜெனரேஷன் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய பேரனை வைத்து ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார். தன்னுடைய மகனுடைய 3வது பையனுக்கு அவர் சொல்லுகிறார், அவனுக்கு 7 வயது. அவனுக்கு இந்த மேப்ஸ்ல உலகத்தின் வரைபடங்கள் எல்லாம் நிறைய ஆர்வம் இருக்கிறபடியால் எல்லா உலகத்தில் இருக்கிற நாடுகளையும் அதற்குரிய தலைநகரத்தையும் சொல்லுவான். அப்போ அவர் அந்த 7 வயது சிறுவனை கூப்பிட்டு தன் பேரனை கூப்பிட்டார். கேட்டாராம், உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும், எப்படி இதை நீ அறிந்து கொண்டார்? அவன் சொன்னால கொஞ்சம் பொறுங்க தாத்தா வருகிறேன் என்று போய் தன்னுடைய தகப்பனுடைய போனை கொண்டு வந்து ஐபோன் என்னபடியால சிரி இந்த நாட்டுக்கு என்ன தலைநகரம் சொல்லணும் அது சொல்லுகிறது. பிறகு அவன் கேட்கிறானா, சரி என்னுடைய அப்பாட பேர் என்ன, பிறகு என்னுடைய தாத்தா யார்? அப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவன் சொல்லுகிறானா, கடைசியில் எல்லாம் கேட்டுட்டு தாத்தா பாத்தீங்களா என்று சொல்லிட்டு திருப்பி அவன் அந்த சிறி என்ற அந்த டெக்னாலஜியை பார்த்து சொன்னானா, சிறி உனக்கு எதுவும் விளங்கலன்னு சொன்னி என்னட்ட அவர் அதை சிரித்து சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீங்க சிந்திக்க வேண்டிய காலம், இனி வரப்போகிற காலங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல வெளிக்கிட்டுவாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி பெருகி கொண்டிருக்கப்படினால் இது நல்ல அடையாளம் இல்லை. தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படி என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலத்தை சத்துரு மாற்றிக்கொண்டே வந்துட்டான். கிட்டத்தட்ட 70% மேல மாற்றிக்கொண்டு வந்துட்டான். அப்ப இனி வருகிற சந்ததி, இனி நமக்கு பிறக்க போற பிள்ளை கிறிஸ்து வருவரை நமக்கு தெரியாது எவ்வளவு காலம் உண்டு. ஆனா அதுக்குள்ளே வளர்ந்து வரப்போற சந்ததியை குறித்து நாம் மிக கரிசனையா இருக்கணும். வேண்டாம், ஒரு பிள்ளை அழுதோடனே நம்ம டெலிபோனை தூக்கி கொடுத்துருவோம். அவர் சொல்றார், பிள்ளை அழுதோடனே நம்ம அதை கெடுக்கிறோம். அதனுடைய நன்மை தீமை அந்த பிள்ளைக்கு தெரியும். அதான் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், நாம் கெட்டதையும் கொடுத்து நாமே கெடுக்கிறோம். அப்போ இந்த
தேவன் நமக்கு தந்த அபிஷேகம் கெட்ட நோக்கத்தோடு அல்ல. அதை இன்னைக்கு கெட்ட நோக்கத்தோடு சத்துரு பயன்படுத்துகிற பொல்லாத காலத்தை நானும் நீங்களும் கண்கூடாய் பார்க்கிறோம். அப்போ நீங்க இன்டர்நெட்ல பார்த்தீங்களா தெரியாது, மிகவும் துக்கப்பட்ட ஒரு காரியம். இந்த வாரம் நான் பார்த்தேன். அங்கே ஒரு போதகர், அவர் ஒரு வக்கீல் தொழில் செய்திருக்கிறார். அவர் திடீரென்று பார்த்தார், 2-3 வருஷத்துல ஒரு சபையை தொடங்கி அந்த வக்கீல் தொழில் விட்டுட்டு அவர் அங்கே வர்ற எல்லாம் அங்க தனக்கு வல்லமை உண்டு, அது இது ஒன்று சொல்லி ஆண்டவர் பிள்ளை ஊழியர்னு சொல்லி தனி ஊழியக்கான ரெவரன் என்று எல்லாம் போட்டு அடையாளப்படுத்தி அங்கே இந்த சபையை தொடங்கி 4 வருஷமா அந்த சபையை நடத்தி அங்கே ஜனங்கள் இடத்துல சொல்றார், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்திலேயே சபையை வேண்டி இந்த சபையை கட்டணும் என்று சொல்லி அதுக்கு 3,85,000 செலவாகும். அதோட அது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இவ்வளவு செலவாகும். அந்த பணத்தை நீங்க எல்லாரும் ஆளுக்கு இவ்வளவு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா நாங்க அந்த இடத்தை வேண்டி ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் என்று சொன்னவர் அந்த சபைக்கு வருகிற அவர் ஒரு பெண்ணை அந்த சபையிலே ஒரு ஸ்தானத்தில் ஏற்படுத்தி அந்த பெண் தானே எல்லாரும் இன்ஃபார்ம் பண்ணி கதைச்சு சபை சில காரியங்களை கதைக்கிறான். பாருங்க, உங்களுக்கு உங்களோட கண்கள் தெளிவிக்கப்படும்படியா இதை நான் சொல்லுகிறேன். அப்போ அந்த மகளுக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் உண்டு. 2 வளர்ந்த பிள்ளை, 12 வயசு அப்படித்தான் இருக்கு. அந்த மகளுக்கு ஒரு 40 வயசு இருக்கு. இந்த சபை நடத்துகிற போதகருக்கும் அந்த மகளுக்கும் தவறான உறவு. கணவனுக்கு தெரியாது, மாமா மாமிக்கு விருப்பம் இல்லை இந்த மகள் சபைக்கு போறது. ஆனா கணவன் அங்கே போதகர் மேலுள்ள நம்பிக்கையால இந்த மகளை சரி நீ கூட்டமா நீ போனால் பிள்ளைகளை பார்த்துக்கோ அப்படியெல்லாம் உற்சாகப்படுத்தி அனுப்பி அந்த போதகரை அவர்களை குடும்பமாய் கூப்பிட்டு அவங்களுக்கு பெரிய பரிசு கொடுத்து சொல்ற இந்த மகள் இப்படியாய் இந்த சபையில் இவ்வளவு ஒரு தூண்மாறு இருந்து காரியங்கள் செய்கிறான். இதெல்லாம் வேதத்துக்கு புறம்பான காரியம், நீங்க அடையாளம் கண்டு கொள்ளணும். இல்லைன்னு சொன்னா சபை கெட்டு சீரழிஞ்சி குட்டி சுவராய் போய் பொல்லாத காலத்துல இருக்கிற நீங்க அறிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்லாரும் மயக்க தூக்கிட்டாங்க. ஆண்டவர் சொல்லல தீர்க்கதரிசிகளை பெண்களை ஊழிய சொல்ல ஏற்படுத்துன்னு சொல்லிக்கான எதற்காக என்றுதான் காரியம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ இவரும் அந்த மகனும் தவறான உறவுல இருந்தது இவரே தன்ன போன்ல வீடியோ பண்ண அவரே அதை என்ன செய்திருக்கார், தன்ன போன்ல வச்சிருக்க ஏதோ ஒரு காரியத்துல அதுல அந்த சபையில அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸுக்கெல்லாம் அந்த செய்யற பொறுப்பா இருந்த ஏஞ்சல் என்கிற பெண்ணா, அந்த பெண்ணிட பேர் ஏஞ்சல் சொல்றாங்க, எனக்கு தெரியாது. அந்த பெண்ணோடு இவருக்கு ஏதோ தவறான உறவு இருந்தது. அப்போ ஒரு நாள் அந்த கம்ப்யூட்டர் அந்த சேர்ச்சுக்குரிய கம்ப்யூட்டர்ல எப்படியோ தவறு இவர் சேவ் பண்ணின அந்த ஃபைல் வெளியில வந்து இவ பார்த்தோன்னு இவைக்கு கோவம் என்னையே மாத்திட்டு இன்னொரு பெண்ணோட இவர் இப்படியா இருக்கிற அவன் என்ன செய்ய அதை பிடித்து சோசியல் மீடியால பறக்கும். பார்க்க முடியாது, அதை எடுத்து கிளி என்று சத்துருவால் பிடிக்கப்பட்ட கிளிக்கிறார். பாருங்கள் எவ்வளவு பொல்லாத காலத்துக்கு அவர் தன்னை அபிஷேகம் உள்ளவராய் காண்பித்து அவர் தன்னை கையை வச்சோடனே எல்லாரும் பேசி அந்நிய பாசம் பேசி விழுந்து அப்படி தன்னை பெரியவராக காண்பித்து இப்ப என்ன சொல்லுகிறார், இது ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி என்று சொன்னவர் நான் அதை செய்யல. பிறகு சொல்கிறார் 12 வருடங்களுக்கு முன்பாக நான் செய்த காரியம். அப்போ அவர் 12 வருடங்களுக்கு முன்பாக இருந்த அவருடைய உருவத்தை எடுத்து போட்டு அவன் கேள்வி கேட்கிறான், 12 வருஷத்துக்கு இப்படி இருந்தியே, ஆனா இதுல இருக்கிற போட்டோ இப்ப இருக்கிற மாதிரி இருக்குதே, இது எப்படி மற்றது எப்படி இதை மாற்றலாம்? எவ்வளவுதான் டெக்னாலஜி இருந்தாலும் ஏஐ டெக்னாலஜில அந்த இமைகள் அந்த பிளிமிங் அது எல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளரையா சத்துரு எப்படி கிழிக்கிறான் எப்படி இதுதான் பொல்லாத காலம். அதான் சொன்னேன், தேவன் சமீபித்து வந்து விட்டான். அப்போ அவர் இப்ப சொல்றார், என்னை ஊழியம் செய்யாத படிக்கு தடை செய்ய அவரே சொல்றார், போன் பண்ணி சொல்றார், நானும் என் குடும்பம் தற்கொலை பண்ண போறோம். அப்ப அவர் சொல்லுற, நீ தற்கொலை பண்ணாத ஊழியத்தை நிற்பான், நீ ஊழியம் செய்யறதுக்கு உனக்கு எந்த இதுவும் இல்லை, நீ சபையை கெடுக்கப்படா, நீ ஊழியத்தை விட்டு விலகி நீ கர்த்தருக்கு உள்ள ஒப்பு கொடுத்து உன்னுடைய பாவங்கள் அறிக்கை செய்து வந்து நீ மனம் திரும்பி வாழ, அது போதும், அப்போ உனக்கு பரலோகம் கிடைக்குதான்னு பார்ப்போம், ஆனா நீ ஊழியம் செய்யக்கூடாது. அப்ப அவர் அதை எடுத்து மாறி எப்படி சொல்லுகிறார், என் ஊழியத்தை செய்ய முடியாத படிக்கு என்னை குறித்து தவறான காரியங்களை பரப்பியிருக்கிறாங்க. நாங்க இப்போ சைபர் கிரைம் கொடுத்திருக்கிறோம், அது இதென்ற ஒரு அநேகர் சொன்னான், எல்லாம் சொன்னதெல்லாம் போய் அந்த மனிதன் தவறிட்டான். அந்த மகனை குறித்து நல்ல காரியங்கள் எதையும் பார்க்க முடியுது. பெரிய ஃபேமஸான
டிவி, நித்தியம் டிவி. நீங்க போய் பாடி பாருங்க. இது ஏன் சொன்னா, நீங்க சிலவம் சபை மக்கள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும். நீங்க மிக கவனமா இருக்க. காலம் அவ்வளவு நம்பி, யாரை நம்பி கவனமா இருக்க. எந்த வேற சபையில வேற போதன்மாரோட இதோட உங்களுக்கு தொடர்பிந்தா முதல்ல கனிகளால் அறிந்து, உங்களுக்கு சபையில ஒரு தேவன் ஒரு போதனை இத்தனை வருஷமாய் கொடுத்திருந்தா, ஊழியனை கொடுத்திருந்தா அது உங்களுக்கு போதும். அவனுடைய தேவன் உங்களை எல்லாத்தையும் சந்திப்பான். நீங்க வேற இதுக்குள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா அது கண்ணி அப்படித்தான் சாத்தான் வழி விலக்கி கொண்டு போய் காரியங்களை செய்ய பார்ப்பான். நான் சொன்னேன், நல்ல ஊழியர்கள், நல்ல ஊழியர்கள் நம்மளுக்கு சாட்சியாக அநேகர்கள் அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஊழியர்கள் இந்த வாழ்க்கைகள் எல்லாம் சாட்சி. அகஸ்டின் ஜெபக்குமாரோட வாழ்க்கை, மோகன் சிலாசன் வாழ்க்கையில பார்த்து நான் அசந்து போனது. எப்படி ஆண்டவரை நம்பி இதெல்லாம் கொடுக்கிறீர்களா? அப்பதான் நான் சொன்னது, அவர்கள் ஏன் அவருடைய அபிஷேகத்தின் நோக்கத்தை புரிந்து நடக்கிறவர்கள். அப்போ நீங்க புரிந்து நடக்க, நீங்க இதை விட்டு விலகிட்டு வேற காரியங்களுக்குள்ள போயிட்டீங்கன்னா தவறா போயிருங்க. அப்போ தேவன் எதற்காக சிலுவையிலே மரித்து நமக்கு இப்படிப்பட்ட சிலாக்கியத்தை கொடுத்து நம்மை பார்த்து அவரும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். அப்போ என்னுடைய சபைக்கு வார எந்த ஒரு சகோதரினாலும் பவுல் சொன்னது போல, அவள் எனக்கு சகோதரி, மூத்தவள் எனக்கு சகோதரி, இளையவளும் சகோதரி, இல்லை என் தாயை போல. மனைவி மாத்திரம்தான் எனக்குரியவள். அந்த உணர்வு இருக்கணும். அது இல்லை, வேதம் தெளிவா சொல்லுது. அப்போ ஒரு சாம்பலை தரித்து கொண்டு சியோனுக்குள்ள ஒரு பிள்ளை இருந்தா நீ எப்படி சிங்காரத்தை அந்த பிள்ளைக்கு வழங்க முடியும்? எப்படி அந்த வார்த்தையை கொடுத்து உருவாக்க முடியும்? நீ மாறாய் உன் படுக்கைக்கு அழைக்கிற ஊழியனாய் இருந்தால் உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தின் பெருமதி உனக்கு தெரியாது. இதற்காக பிரயாசப்பட்டவருடைய அந்த நீதி உனக்கு விளங்காது. அப்போ நீ பரிதவிக்கப்பட்ட. அப்படி நாம் இருக்கக்கூடாது. சபைகள் விழிப்படையாம மூடத்தனமான காரியங்களுக்குள்ள தங்களை விட்டு போட்டபடியினால் மிக கவனமா இருக்கணும். மிக மிக கவனமா இருக்க. நீங்க யாரோட பேசினாலும் எவ்வளவு கழித்தாலும் மிக கவனம். நான் உங்களுக்கு சாட்சியா இந்த இடத்துல சொல்ல முடியும். மனைவிக்கு தெரியும் எனக்கு வர்ற அத்தனை அழைப்பு என் மனைவிக்கு தெரியும். என் மனைவி அவ்வளவு பேரையும் அறிந்திருக்கிறார். நான் யாரோட கதைச்சாலும், எப்படிப்பட்ட வாலிப சின்ன பிள்ளை எந்த பிள்ளையோட கதைச்சாலும் சொல்ற காரியம், என்றைக்கு என் வாய்ந்த ஒரு வார்த்தை தவறாய் வந்த விலை ஓடிது, திருப்பி எனக்கு டெலிபோன் பண்ண நினைக்கா. கர்த்தர் சாட்சி நான் சொல்லுகிறேன். எனக்கு பயம். என் மனைவிக்கு தெரியும். பக்கத்துல சிலர் நான் பேசும்போது கேட்டுக்கொண்டு இருப்பான். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவருடைய ஒழுங்கு இருக்கு ஊழியத்தில். அதை மீறி நம்ம கிரியை செய்யும் பொழுதுதான் நம்முடைய நிலைகள் பரிதாபமாய் போயிடும். நம்முடைய அபிஷேகத்தை நாம் மறந்து அதற்கு புறம்பான கிரியைகளை நாமே துயரப்படுத்தி, நாமே கட்ட பண்ணி, நாமே நொறுங்க பண்ணி, கடைசியில் இந்த குடும்பத்தை யோசிச்சு பாருங்க, இந்த நம்பி இருந்த கணவனுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளைகளோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு அசிங்கத்தை நடத்தி முடித்துட்டு அதை இது பண்றாங்க. அப்போ அதுக்குத்தான் ஆண்டவர் சியோனுக்குள்ள எதற்கு ஆனந்த தைலத்தை ஊற்றுகிறார் பாருங்க. சியோனுக்குள்ள ஆனந்த தைலம். அது ஏன் எடுங்கொண்டு எபிரேயர் 298 பக்கம். சியோனுக்குள்ள ஆனந்த தைலத்தை கொடுத்த கர்த்தருடைய நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் அப்படிப்பட்டவர். அப்போ அவருடைய ஊழியக்காரனா இருக்கலாம், அவருடைய விசுவாச பிள்ளையா இருக்கலாம், அவருடைய மகன் மகளா இருந்தா நமக்குள்ள இந்த சிந்தை இருக்கு. வாசிக்க 9வது வசனத்தை, 1வது அதிகாரம் 9வது வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் நீர் நீதியை விரும்பி, எபிரேயர் 1வது அதிகாரம் 9வது வசனம். அப்படியே நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். ஆமென். ஆனந்த தைலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று கிறிஸ்துவுக்குள்ள. நீ அக்கிரமத்தை வெறுக்கணும், நீ பாவத்தை வெறுக்கணும், அவருடைய நீதியை செய்யணும். மகனே மகளே, அதுக்கு தான் நாம் எல்லாரோட பிள்ளைகள் என்று சொன்னா அபிஷேகத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு மனிதனுக்குள்ள இந்த பரிசுத்த அந்த ஆனந்த தைல அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னா கொடுத்தவருடைய உண்மையை புரிந்து
அக்கிரமத்துக்கு தன்னை உட்படுத்திட்டு அதை வியாக்கினம் பண்ணி கொண்டிருக்க, நான் பிழை செய்தேன் கர்த்தாவே, நான் நீசனும் பாவி என்று தாவீதை போல அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து அதற்கு வேற எந்த கதையும் கலைக்க மாட்டோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளா நாம் இருக்கணும். நாம் வெறுக்கணும் அக்கிரமத்தின் கிரியைகளை. நாளைக்கு நீங்க யாரெல்லாம் எந்த இடத்துல உங்களை ஊழியக்கார கர்த்தர் உங்களை உயர்த்தி நடத்த, நீங்க இந்த வார்த்தைகளை மறக்க கூடாது. சிலவா பிள்ளைகள் மறக்கவே கூடாது. உங்களோட அபிஷேகத்தின் தன்மையை நீங்க மறக்க கூடாது. பண்டிகைகளுக்கு மத்தியில, ஓநாயலுக்கு மத்தியில உங்களை அனுப்பினா நீங்க கர்த்தருடைய ஆடு, கர்த்தருடைய செம்மறியாடு, வெள்ளாடுகள் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை தான் உள்ளே கிரியை செய்யும். அப்பதான் நீங்க இப்படிப்பட்ட கிரியையை நடத்த முடியும். இதைத்தான் எதற்கு என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? ஒன்றுமில்லாத அற்பமான வெறுக்கப்பட்ட தள்ளப்பட்ட பாவத்தில் உணர்ந்த என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டார். சாதாரணமாய் அவர் தெரிந்து கொண்டே நமக்கு தெரியும். அவர் எப்பொழுது நம்மை தெரிந்து கொண்டார் நான் பின்பாய் காண்பித்துக் கொடுக்கிறேன். ஜோசி பாருங்கள், ஆண்டவருடைய வழிகளை நாம் புரிந்து கொள்ள. ஆகவேதான் அவருடைய நேச மார்பிலை சாய்ந்திருந்த யோவான் சொல்லுகிறார். யோவான் 1 யோவான் 2:27 எடுத்து வாசிங்க. தெளிவாய் சொல்லுகிறார். நமக்கு தெரிஞ்ச 27 327வது பக்கம், புதிய ஏற்பாடு 1 யோவான் 2:27 வாசிங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களா? ஆமென். சத்தியம் நமக்கு போதிக்கிறது. ஏசாயா 61:3 வரை பின்பாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து லூக்காவிலே அதை குறித்து சொல்லுகிறார். எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு சத்தியம் போதிக்கிறது. இதுல நீங்க நிலைத்திருக்கணும். இதுதான் உங்களுக்குள்ள இருக்கணும். இது உங்களை நடத்தும். யாரும் கற்றுக் கொடுக்க தேவை. வேதத்தில் எழுதி கரத்தில் கொடுத்திருக்கிறார். அதை நாம் அனுதினமும் தியானித்துக் கொண்டிருக்கோம்டா ஒரு நாள் நாம் தவறி போக முடியாது. தவறிட்டு நாம் தேவையில்லாத வியாக்கியங்களை சொல்ல முடியாது. தாவீது தவறினான், உண்மைதான். தாவீது வாழ்ந்த காலத்துக்கும் நாம் வாழ்கிற காலத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். தாவீதுக்கு கொடுக்கப்படாத ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் சியோனுக்குள்ளும் வெளியிலும் கிரியை நடப்பிப்பதற்கு. அதை பெற்றுக்கொண்ட பின்பு நானும் நீங்களும் என்ன செய்கிறோம், நம்முடைய நோக்கம் என்ன, என்னை அபிஷேகம் பண்ணின நோக்கம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டாலே போதும். நம்முடைய வழிகள் எல்லாம் அவருக்கு பிரியமாய் மாறிவிடும். ஆகவேதான் எபிரேயர் பாருங்க 3வது அதிகாரம் பவுல் தெளிவாய் சொல்லுகிறார். பாருங்க, பவுலை கொண்டு ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். 3வது அதிகாரம் 1 - 6 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிங்க. இப்படி இருக்க பரமழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, இந்த இடத்துல நீங்க எப்படி வாசிக்கணும்? இப்படி இருக்க பரம அபிஷேகத்துக்கு பங்குள்ளவர்களாகிய வாசிங்க. பரிசுத்த சகோதரரே, அல்லேலூயா. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்துப் பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்ததைப் போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கணத்துக்குரியவனாய் இருக்கிறார். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய். ஒரு நிமிஷம் சிஸ்டர், மோசேயை பார்க்கிலும் அழகாய் வேதத்தில் ஆவியானவர் மோசேயுடைய தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆனால் வீட்டை உண்டாக்கின ஒரு பெரியவரே நமக்கு வந்து சொல்லுகிறார். அப்போ அதுக்கு வித்தியாசம் உண்டு. அதற்கு பெருமதி கூடிட்டது. சாதாரணமாய் கொடுக்க இல்லை. நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை நினையாமல் தம்மை ஒப்பு கொடுத்து, ஆகவேதான் பவுல் இப்படி இருக்க இந்த பரம அழைப்பு, இந்த பரம அபிஷேகம், அந்த அழைப்பு பரம அழைப்பு, அந்த அபிஷேகத்துக்கு பங்குள்ளவர்களாகி பாருங்க. பரிசுத்த சகோதரனே, விட்டுட்டமே, சபை அதை விட்டுட்டது. சபையில் இருந்து அது வரணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறாரே. சபை விட்டு தொடர்ந்து வாசிக்க முடியும்.
பற்றி கொண்ட அந்த வார்த்தையின்படி நாம் கிரியைகள் செய்தால், அதிலே நாம் நம்பிக்கையாக இருந்தால், அந்த வீட்டை உண்டாக்கினவர் அதை பார்க்கிறார். அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டு அவர் ஓய்ந்து போகல. அவருடைய கண்கள் உறங்கையில், அவர் தூங்கையில் பார்த்து கொண்டிருக்கிறார். என் மகள் என்ன செய்கிறார்? நாம் உலகத்தில் மனுஷர்களுக்கு பலனை காண்பிக்கிறோம், சபை நடுவே அநேகத்தை காண்பிக்கிறார். ஆகவேதான் சத்துரு அதை பிடித்து அதை வெளியிலே கொண்டு வர தேவன் சாத்தானை பயன்படுத்துகின்றார். தம் பிள்ளைகள் கண்கள் திறக்கப்படும். நீங்க ஆதியிலிருந்து பார்க்கலாம், அவருடைய கிரியைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தேவன் சத்துருவையும் பயன்படுத்தினார். பிள்ளைகள் தம்மை அறிந்து கொள்ளணும். பேதுருவிடத்தில் சொன்ன சாத்தான் தான் கொடுத்து, சபைக்கே சொல்லுங்க 10 நாளைக்கு சாத்தான் தான். அப்போ நம்ம சொல்லாமா, சபையில சாத்தான் வந்துட்டானு ஆண்டவரை கொடுப்பான். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. தாறுமாறுகளை நாம் செய்ய வெளிக்கிடும் பொழுது தேவன் கொடுப்பான். நாம் சரி செய்யப்படும், நாம் சரி செய்ய. ஆகவேதான் அவருடைய அப்போஸ்தலனே அதை சொல்றார், சாத்தான் கையில் ஒப்பு கொடுங்க. நாம் அதை எப்படி எடுக்கிறோம்? நம்மை பார்த்து சாத்தான் கையில நீ இருக்கான்னு சொன்னோடனே நமக்கு கோபம் வருது. ஏன் சொல்லுகிறான் புரிந்து கொள்ள நமக்கு கோபம் வராது. நம்முடைய கிரியை தவறாயிடும். உண்மையாய் நன்றாய் இருக்கிற ஒரு பிள்ளையை பார்த்து, ஒரு மகனை பார்த்து நம்ம அப்படி சொல்லக்கூடாது, அது தவறு. அதை வேதம் செய்கிறேன். ஆனா தாறுமாறாய் நடக்க நமக்கு தெரியும். நம்முடைய கண்கள் முன்பாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த அபிஷேகத்தை குற்றப்படுத்தி அதை விட்டு தங்களை இன்னும் அதில் இருக்கிற மாதிரி காண்பித்துக் கொண்டிருக்கிறாங்க. பார்க்கும்பொழுது துக்கமாக இருக்குது. அதுக்கு நிறைய வியாக்கியங்கள், நமக்கு நிறைய காரியங்கள், நம்ம அநேகத்துக்கு. ஆனா நமக்கு ஒன்று மறந்து போயிட்டு, பவுல் சொன்னது போல, யார் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்? யார் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்? யாரை நோக்கி பார்க்கணும்? நமக்கு இந்த பரிசுத்த அழைப்பு, இந்த அபிஷேகத்தை ஈர்ந்தவராகிய நம்முடைய அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியர் சாதாரணமாக இல்லை. அப்போ நம்மை பார்த்து கொண்டிருக்கிற கண்கள் மிக 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 உன்னதமான கண்கள், தப்பி போக முடியாது. அந்த அபிஷேகத்தை விட்டுட்டு போனவங்களை பார்த்து தான் கதவை அடைத்து போட்டு ஆண்டவர் உங்களை அறியேன் என்று சொன்னார். ஏன்? அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை விட்டுட்டு கடைசி வரை தூங்கி இருந்துட்டு கடைசியில கிரியை செய்யணும். ஆண்டவர் சொல்லுவார், எந்த கிரியையும் செய்யல, இதற்காக நான் செய்த கிரியைகள் அதிகமாக இருக்குது. தராசுல போட்டு பார்ப்பாரு, நீதிக்கும் இவன் கிரியைகளுக்கும் என்ன சம்பந்தம்? நான் கொடுத்த இவ்வளவு விலையேறப்பட்ட போதிக்கிற அபிஷேகத்தை இவனுக்குள்ள வைத்து அந்த ஆனந்த தைலத்தால் இவனை நிறைத்து சியோனுக்குள்ள கொண்டு வந்து நான் வைத்தான். இவன் எதை செய்து கொண்டிருக்கிறான்? துயரத்தை கொடுத்து கொண்டிருக்கான். எனக்கும் துயரம், பிறருக்கும் துயரம். யோசிச்சு பாருங்க. ஆனா ஒருத்தருக்கு சந்தோஷம். நான் நீங்கள் அப்படி இருக்கவே கூடாது. இந்த சரீரமாகிய வீட்டை கட்டி கொண்டிருக்கிறவர், இந்த சரீரமாகிய வீட்டுக்கு சொந்தக்காரர், நமக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் உள்ளே இருக்கு. அவர் வெளியிலேயும் இல்லை, அவர் உள்ளுக்குள்ளே இருக்கிறார். நீங்க அதை மறக்கவே கூடாது. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க, நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. சோலமுடைய ஆலயத்துக்குள்ள பரிசுத்த ஸ்தலத்தில் அவருடைய உடன்படிக்கப்பட்டு இருந்துச்சு. அநேக ராஜாக்கள் வந்து தலைகளா நடந்து வெளியில கொண்டு அசுத்தமானதையும் கெட்டதையும் கொண்டு படைக்கிறாங்க. நீங்க மனாசையுடைய காலம் எடுத்து பார்க்கலாம். அப்பொழுதும் அவர் உடன்படிக்கை நீங்க நன்றாய் விளங்கிக் கொள்ள. தேவனோட நீங்க விளையாடக்கூடாது. மகிமை போச்சுதான் போச்சுதான், அதை நீங்க திருப்பி கொன்றவே நிறைய பிரயாசப்பட. நமக்கு கொடுத்த அபிஷேகத்துடைய அந்த தன்மை, அந்த பரிசுத்தத்தை, அந்த நீதியை நானும் நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 770 பக்கம் 22-23 வாசிங்க. 69. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வமுதல் என்னை தமது வழியின் ஆவியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன் ஆதி முதல் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆமென். நம்மை அபிஷேகித்த ஆனந்த தைலத்தை தந்தவர்
எல்லாவற்றுக்கும் முன்பாகவே ஆயத்தமாக்கப்பட்டார். அவர் ஆதி. அப்போ அதுக்குள்ளே நாம் உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துக்களை தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் நமக்குள்ளும் தேவன் ஒரு ஆதியான வழியை, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை தான் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் நமக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறவரை தேவன் ஒரு நாளும் தடுக்கிறவர் அல்ல. தம் பிள்ளைகள் நன்றாக இருக்கணும் விரும்புகிற நல்ல தகப்பன தவறும் இல்லை. நீங்க உங்களை எல்லாம் பார்க்கணும் என்று தான் சொன்னார், கையின் பிரயாசத்தையும் ஆசீர்வதி. ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதி. கிறிஸ்துக்குள்ள வந்துவிட்டு எனக்கும் உங்களுக்கு மறுபகுதியாக அவர் கொடுத்த இந்த அபிஷேகம். அப்போ இந்த அபிஷேகம் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருந்தா என் இதயம் அனுதினமும் எந்த காரியத்தை யாரோட பேசினாலும் எதை பேசினாலும் கிறிஸ்துவோட பிள்ளைனா கிறிஸ்துவுக்கு பிரியமானதை தேடும். அப்போ நீங்க யாராவது அந்நியரோட பேசிக்கொண்டு டக்குன்னு அப்படியே கதையை கொண்டு இயேசு கிறிஸ்து தான் பண்ணி இயேசு கிறிஸ்து தான் என்று நீங்க உங்களோட வாய் உங்களை அறியாம பேசுறீங்க. இதுதான் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்து நடப்பிக்கிற. அது இல்லைண்டா நாங்களும் உலகத்து காரியங்களை பேசுவோம். உலகத்து காரியங்களை பேசி 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 நாமும் அவர்களோடு இணைந்து கையை தட்டி கொண்டு சந்தோஷப்படுவோம். ஆனா இங்கே ஆண்டவர் பாருங்க, தன்னை எதற்காய் பிதா அபிஷேகம் பண்ணினார், எதற்காய் தன்னை தம்முடைய ஆதி வழியாய் கொண்டார் என்பதை தெரிந்தவர், தீர்க்கதரிசியுடாய் திருவிழம் பற்றினவர், அதை அப்படியே நிறைவேற்றி முடித்தார். இப்ப சொல்லுகிறார், நான் உனக்குள்ளே கொடுத்ததை நீ இப்படியாய் செய்யணும் சீயோனே, என் பிள்ளையே நீ செய்யணும். இதை செய்யத்தான் நான் உறங்கி வந்துட்டேன். ஏன்னா இல்லைண்டா நீங்க செய்ய மாட்டாங்க. அந்த ஆனந்த தைலம், அந்த அக்கிரமத்தை வெறுக்கிற அந்த அபிஷேக தைலம் உங்களுக்குள்ள இல்லைண்டா நீங்க கடைசி வரைக்கும் அக்கிரமத்துக்கு உடந்த போவீங்க, பாவத்துக்கு உடந்தையா இருப்பீங்க. உங்களுக்கு இது பாவம், இது சரி பிள்ளைன்னு தெரியும். அப்போ அதை கொடுக்க ஆகவே பாருங்க, தேவ பிள்ளைகளாய் நம்மை இன்றைக்கு பரிசுத்தராய் விசுவாசிகளை அடையாளப்படுத்தி அவர்கள் சபைக்கு போற ஒரு கூட்டத்தால் நம்மை பார்த்து இவர்கள் இதுக்கு இப்படி வரமாட்டாங்க, இவங்களை நீங்க பாட்டுக்கு கூப்பிடக்கூடாது, இவங்க வீட்டுக்கு வந்தாலும் டிவியை போடக்கூடாது. ஏண்டா அவங்களுக்கு தெரியும் நாம் கர்த்தருடைய அந்த அபிஷேகத்தோடு இருக்கிறபடி அவங்க அதை கண்டு கொள்ளுங்க, நாம் அறிக்கை பண்ணிடுறோம். யோசிச்சு பாருங்க. ஆனா ஆதி நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் பெரிய அற்புதம் எல்லாம் செய்து முடிப்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா திருப்பி பாகால் பேரித்த போய் வழிபடுவாங்க. திருப்பி ஆண்டவர் எழுப்படும், ஒரு கிதியோன் எழுப்படும், மீதியான வந்தனே அங்க கத்துவாங்க. பிறகு ஏகூத்து எழுப்படும், அங்க மோவாபியர் ராஜா. இப்படியே அந்த நியாயாதிபதி நீங்க வாட்சி கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான், 40 வருஷம் 50 நாள் இருப்பாங்களாம். அதுக்கு பிறகு திருப்பி துவங்கி திருப்பி ஒரு 50 வருஷம். ஏன் நம்ம நிலைத்து நிற்க முடியும்? கிறிஸ்துக்குள்ள நானும் நீங்களும் பரம அழைப்புக்கு நிலைத்து நிற்கணும். அதுக்குத்தான் அந்த ஆனந்தத்தை, அந்த அபிஷேகம் நம்மை நடத்தி கொண்டிருக்குது. அந்த பாதையில் நானும் நீங்கள் நடக்கணும் என்றுதான் நம் மேலே அவர் பெரிய நோக்கத்தை வைத்து பேசுகிறார். இதிலே 34 இருந்து 36 வரைக்கும் வார்த்தை, அது 8வது அதிகாரம். அடுத்த பக்கம் வாசிங்க. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையிலே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். ஆமென். கர்த்தரிடத்தில் தயவும் பெறுவான். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவரை குறித்து திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்ட நீதிமொழி. யோசிச்சு பாருங்க, நம்ம ஜீவனுக்குள்ள வந்துட்டோம், தயவுக்குள்ள வந்துட்டு பாவத்தை செய்யலாமோ? பாவத்தை நான் வெறுக்கணுமா? பாவத்தை செய்யணுமா? அக்கிரமத்தை நான் வெறுக்கணுமா? அக்கிரமத்தை செய்யணுமா? அப்போ நான் இந்த பக்கம் நின்று அதெல்லாம் செய்தா எனக்குள்ள என்ன இல்லை, இதை நான் விட்டுட்டு இதை நான் அசட்டை பண்ணுறேன். யோசிச்சு பாருங்க. அப்போ நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய வீட்டுக்குள்ள வந்துட்டேன், கர்த்தருடைய நாமத்துக்குள்ள வந்துட்டேன் என்றாலே என் வாழ்க்கை எப்படி இருக்கு? அதான் சொல்லுங்க, எப்படி இருக்க, என்ன தேர்வன், என்னோட உறவாளன். அப்பதான் எல்லாம் சரி. விரோதமாய் பாவம் செய்யறவருக்கு விரோதமா பாண்டார், வார்த்தைக்கு கீழ்ப்படியமான, வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற எல்லாமே அதன் அபிஷேகம் நமக்குள்ள சரியாக கிரியை செய்யல. என்ன வேதம் தெளிவா சொல்லுது, அது உங்களுக்கு சகலத்தை போதிக்கும் என்றால் போதிக்கும். அதுதான் தேவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம். அதைத்தான் தேவன் சபைக்கு கொடுத்து அதைத்தான் தன் பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்ம அதை விட்டுட்டோம். யோசிச்சு பாருங்க. ஏசாயா அதே 61 வாங்க பாருங்க. ஆண்டவர் சொல்றார், அபிஷேகத்தை பேசினவர்
அப்படி எடுங்க 61 அதே அதிகாரம் ஏசாயா காட்டு அடுத்த 2 வார்த்தை ஏழை வாசிங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனியாய் பலம் பெறும். நெற்றிக்கு பதிலாக தங்கள் பாவத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். இந்த அபிஷேகம், இந்த ஆனந்த தைலம் ஊற்றப்பட்டது நோக்கம் உங்களுடைய வெட்கங்கள், நீங்க உங்களோட வாழ்க்கையில சுமந்து வந்தீங்களே உங்களோட வெட்கங்கள், உங்களுடைய இலட்சியான காரியங்கள் எல்லாத்தையும் உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு தன்னுடைய சுதந்திரத்தை இரட்டிப்பான பாகத்தை வைத்திருக்கார். நான் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாது. பூமியில் இருக்கிற எந்த மேன்மைக்கும் ஒப்பாகாத இரட்டிப்பான பாகத்தை, அழகா எழுதப்பட்டு பாருங்க, இரட்டிப்பான பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் எங்கே அவருடைய சுதந்திரத்திலே நித்திய மகிழ்ச்சி, அந்த நித்திய மகிழ்ச்சிக்குள்ள உங்களை என்னை பிரவேசிக்க பண்ண கொடுக்கப்பட்ட அவருடைய ஆனந்த தைல அபிஷேகம். அதற்கு ஏற்ற பிள்ளைகளை நானும் நீங்கள் நடக்கணும். 9வது வசனத்தை அதே அதிகாரத்துல வாசிங்க. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென். எப்படி அறிந்து கொள்வார்கள்? அந்த ஆனந்த தைல அபிஷேகம் கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி என்கிற சிலுவையிலே சகலத்தையும் செய்து முடிப்பதற்கு முன்பாகவே அதை வெளிப்படுத்தி பேசி அதை நிறைவேற்றி முடித்து தம் ஆவியினாலே நிறைவேற்றின கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சாதாரண காரியம் இல்லை. நம்ம அற்ப பாகத்துக்காக, அற்பமானதுக்காக அவங்க எல்லாத்தையும் விட்டுருக்கோம். அப்போ நமக்கு இரட்டிப்பான நன்மை இல்லை, இரட்டிப்பான ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு நமக்கு ஆயத்தமாக இருக்குது. ஆனா தேவன் அதை விரும்ப இல்லை. தேவன் உங்களை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் வேறு விதமாக இருக்க நான் வேறு கிரியை நிரூபித்துக் கொள்ள. அதான் சொன்னேன், சபையும் தேவ பிள்ளைகளும் தேவன் எதற்காக என்பது இது மாறாது. இதுதான் அவருடைய அநாதி வழி, இதுதான் ஆதி வழி. இந்த வழியிலிருந்து கர்த்தர் மாறுகிறவர் அல்ல, இனி மாற போகிறவர். மனுஷன் தனக்கு தோன்றுகிற காரியங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். நன்றாக யோசிச்சு பாருங்க. எழுப்புதல் என்றது, எழுப்புதல் 2000 ஆண்டுக்கு முன்பாக ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு அது கொடுக்கப்பட்ட ஆயிற்று. இப்போ மனம் திரும்புதல் மிக முக்கியம். சபை மனம் திரும்பணும், வெளியில இருக்கிற மனம் திரும்பணும். அதுதான் பண்டிகை, அதுதான் கொண்டாட்டம். முதல் உங்களுக்கு குறித்து சொல்லி பண்டிகைகளை குறித்து. அப்போ அதுதான் நம்ம செய்யணும். அதுதான் உண்மையான பரலோகத்துக்கு எழுப்புதல், பரலோகத்துக்கு மகிழ்ச்சி. இன்னைக்கு பாருங்க, இங்க தவறாய் நம்ம எந்த பக்கத்துல நம்முடைய இந்த நோக்கமும் அந்த பரம அழைப்பாய் கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தின் தன்மை நம்மை மாற்றி விட்டது. நம்மை மாறும்படி காரியங்களை நாமே நமக்காய் தெரிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு நலமல்லாத வழிகள். ஆனா தேவன் வைத்திருக்கிற வழிகள் இருக்கிற காரியங்களை பாருங்க. அதே ஏசாயா 62:2-3 வாசிங்க. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். ஆமென். நமக்கு கிறிஸ்துவுக்குள்ள கொடுக்கப்பட்ட பேர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புதிய நீதிமான், விசுவாசி, பரிசுத்தர் என்பவர் பரிசுத்தர். யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட நாமங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சாதாரணமாய் கொடுத்துட்டு சொன்ன நீ கையில இருக்கிற ராஜமுடி, நீ ராஜாவின் கரத்தில் இருக்கிற. அப்போ அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தாலும் அந்த அதிகாரத்தோட நீங்க நடக்கணும், அந்த காரியத்தோட நீங்க நடக்கணும். நம்ம அதை விட்டுட்டு நாம் வேறு கரத்துல இருந்து கிரியை செய்கிறோம். இன்னைக்கு அதாவது இன்னைக்கு சபைக்குள்ள பாருங்க, லேசா கிரியை நடக்குது. பிரிவினைகள், ஐக்கியமில்லாத தன்மைகள், சபையிலே ஒருவருக்கு ஒரு வெறுப்பு, சபை, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொன்னா அவர்கள் தங்கள் மேல கிறிஸ்துவுக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்ட எனக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை, நோக்கத்தை புரிந்து கொண்டா அந்த பிரச்சனைக்கு இடமே இல்லை.
ஆகவேதான் ஆண்டவரை சொன்னார் பேதுருவிடத்தில், யோவானை குறித்து உனக்கு என்ன பேதுரு? ஒன்றாய் அழைத்தவர். யோவானுடைய தாய் சாலோமியோடு தான் இவர்கள் வளர்கிறார்கள். பேதுரு மந்திரியா நால்வரும் ஒன்றாக கர்த்தருக்கு அழைக்கப்படுகிறார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ ஆண்டு சொன்னக்கு என்ன? அழைத்தது நான், அபிஷேகித்தது நான், உனக்குரிய காரியத்தை நான் செய்வேன், அவனுக்குரியதை நான் செய்வேன். மாறி செய்தார், அத்தனையும் எழுதி வைத்தாங்க. யோவான் எழுதி வைக்கிறான், பேதுரு எழுதி வைக்கிறான். யோசிச்சு பாருங்க. அப்போ நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ 63:16 வாசிங்க. ஏசாயா 63:16. தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆபிரகாம் எங்களை அறியார், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். ஆமென். நாம் இஸ்ரவேலருக்கு அறியப்பட்டவர்கள். இன்று வரைக்கும் நமக்கு இஸ்ரவேலருக்கு நம்மை தெரியும். இன்று வரைக்கும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நாங்கள் உங்களுக்கு சகோதரன் நம்ம தான் சொல்லுவோம் மொழி அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஆபிரகாமுக்கும் நம்மை தெரியாத நாம் ஆபிரகாமின் சந்ததி என்று இன்றைக்கு அந்த கிறிஸ்து கொடுத்த அந்த அபிஷேகத்தினாலே, அந்த ஆனந்த தைலத்தினாலே நாம் உரிமை பாராட்டுகிறோம். ஒரே தேவனை பிதாவாய் கொண்டுள்ளோம். இதெல்லாம் செய்த தேவன் தன்னுடைய வழியை எப்படி ஆயத்தப்படுத்தினார், எப்படிப்பட்ட அபிஷேகத்தால் அவர் நிறைந்திருந்தார், அதன் நோக்கத்தை அவர் எப்படி பிதாவுக்கு பிரியமாய் நிறைவேற்றி முடித்தார். நான் உங்களை அனுப்புகிறேன், நான் உங்களை அபிஷேகித்தேன், நான் உங்களை அனுப்புகிறேன். அவருக்குள்ளாக தான் நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அந்த ஆனந்த தைலம் இருந்தபடியால் தான் பவுல் நான் சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு தெரியும் நான் கிறிஸ்துவின் சிலுவை நிமித்தம், கிறிஸ்துவின் நாமத்தில் இதெல்லாம் எனக்கு சம்பவிக்கும். உறுதியா இருக்கு. நீங்க ஏன் அழுறீங்க? ஏன் என்னை கரைந்து போக பண்றீங்க? விடுங்க, நான் போவேன். கிறிஸ்துவின் நிமித்தம் நான் மறிக்க நேரிட்டாலும் எனக்கு ஓகே. இந்த உணர்வு இன்றைக்கு யாருக்குள்ள இருக்கு? தேவன் அப்படி நம்மை வாரிக்கொண்டு போகிறது அல்ல. அவர்கள் அதற்காக நியமிக்கப்பட்டால் பவுலே சொல்லுகிறார். நம்மை அப்படி நியமிக்கிறது. நமக்கு இதை கொடுத்திருப்போம். சபை எவ்வளவு நான் காண்பித்து கொடுக்கிறேன் வார்த்தையோட, எவ்வளவு பெரிய காரியங்கள் வெளியில காற்று இருக்குது. நம்ம அதுல ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் அதுக்கு நம்ம பிரயாசப்படுறோமா? இல்ல இல்ல. ஆனா நமக்கு எதற்கு தேவன் நம்மை அழைத்தார் என்பதை புரிந்து கொள்ள முடியாத பரிதாப சூழ்நிலை சபை இருக்கு. சபையெல்லாம் ஒன்றுபட்டிருந்தா, சபையெல்லாம் உற்சாகப்பட்டிருந்தா, இன்றைக்கு நீங்க நினைக்கிறீங்களா வெளியில இவ்வளவு பேர் வெளியில இப்படி இருப்பாங்க கட்டப்பட்டு? இதன் ஏசு கிறிஸ்து நடக்கும் பொழுதெல்லாம் மரண இருளில் இருந்தவரை வெளிச்சத்தை கண்டாங்க. அப்போஸ்தலர் நடக்கும் போதெல்லாம் முதல் பட்டெல்லாம் அற்புதம் நடந்தது. எப்படி இது சாத்தியமாயிற்று? அவர்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆகவேதான் மத்தேயு 24 இன்னும் சில வார்த்தைகளை பார்த்து முடிக்க போகிறோம். பந்தியாளர் இருக்கப்படும் மத்தேயு 24 எடுங்க. 24 14 வாசிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அப்போ இன்னும் முடிவு வரலையே என்றா தேவனுடைய அனுக்கிரக வருஷத்தை நானும் நீங்கள் இன்னும் அறிவித்து முடிப்போம் என்றா தேவ வார்த்தை போய் சொன்னார். தேவனுடைய அபிஷேகத்தை நோக்கம் அவனவன். இப்ப நான் இருக்க இடத்துல நாம் சுத்தி இருக்கிறவங்களோட நம்ம பேசி ஏதோ நம்ம ஆண்டரை பற்றி சொல்றோமா? இல்ல நம்ம போக்குல வரத்துல பிரயாணத்துல நம்ம சொல்றோமா? என்ன பரலோகம் பார்த்து கொண்டிருக்கு. இவன் போய் காயம் கட்டுவான், இவன் கட்ட வைப்பான், இல்ல இவனா போய் சொல்லி ஏதாவது கஷ்டப்பட, ஐயோ நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா, இப்படி ஒரு தேவன் இருக்கிறார், உனக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார், அவரை நம்புன்னு நம்ம சொல்றோமா? நம்ம காலையில பேக தூக்குறோம், நேரா போறோம், நம்மளோட வேலைகளை செய்யறோம், அப்படியே திரும்பி வந்து டயர்ல படுக்கிறோம். திருப்பி அடுத்து நமக்கு யோசனை, நாளைக்கு என்ன செய்யறது, நாளைக்கு என்ன கொடுக்கும், இதே யோசனை. அப்படி நம்ம கட்டி போட்டோம். ஆண்டவர் சொல்ல இதெல்லாம் விட்டு நீ வரணும்னா அந்த ஆனந்த தைல அபிஷேகம் நான் உனக்கு கொடுத்தது, உனக்கு இது நடந்தது. அப்போ சொல்வார், நான் கவலைப்படாது, இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படுமே, என் காரியமா போ, என் காரியத்தை செய், பயப்படாத, முடிந்த வரைக்கும் செய். போக்கில் மரத்தில் ஒரு மனிதனாக காண்பிக்கிறேன், போய் பேசு, காண்பித்துக் கொடு. ஆகவேதான் அவர் பரத்துக்கு எடுப்பழும் பொழுது அவர் சொன்ன காரியம் பாருங்க, எடுத்து அவரை எல்லாருக்கும் சொன்னார். 28வது அதிகாரம் மத்தேயு நமக்கு தெரிஞ்ச வார்த்தை, ஆனால் வாசிக்கணும், அடிக்கடி இதை நாம் ஞாபகப்படுத்த.
18-20 வரைக்கும் வாசிங்க. 47வது பக்கம் மத்தேயு 28. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்க வந்து சொன்னாராம்? சமீபத்துல வந்து அவர்களை நோக்கி. இன்னைக்கு தேவன் நம் சமீபத்துல நமக்குள்ள வந்துட்டான். இப்ப நம்ம நோக்கி சொல்றது இந்த காரியம் தான். வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அவர் என்னத்தை நமக்கு கட்டளையிட்டார்? ஏசாயா 61:1-3 அதைத்தான் சொல்லுகிறார். இன்னைக்கு அது நிறைவேறிட்டது. அது நிறைவேற்ற வந்தவர் அதைத்தான் சொல்லுகிறார். போய் சொல்லுங்க, உபதேசம் பண்ணுங்க. இதுக்கு தான் ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள், நாங்கள் அவருடைய சீசர்கள், நாங்கள் வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வார். உங்கள் பாரங்கள் சுமைகளை அவர் தீர்த்தார். சிலுவையில இதற்காய் மரித்தார். நாம் அக்கிரக்காரன் தீர்க்க. இதை சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சொல்லுங்க. அப்படி உங்களை முடியல குடும்பத்துக்குள்ளேயாவது கதையுங்க. நம்ம அது செய்யறது இல்லை. அபிஷேகம் நல்ல விஷயம். தேவன் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். நான் சொன்ன உங்களுக்குள்ளே இருக்குது பிள்ளைகளே. அதான் வேறு உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்க சாதாரணமான நீங்க விசேஷித்த கர்த்தருக்கு பிரியமான பாருங்க. இந்த இடத்துல நீங்க இவ்வளவு பேர் தான் இருக்கிறீங்கடா, கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அநேக வீட்டில் அப்போ நீங்க விசேஷித்தவர்கள். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்க திட்டங்களை நான் வாசிப்போம். உங்கள் சந்ததி சந்தானம் அறியப்படும். உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற பாகம் அது பெரிது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்க. தேவன் அதை உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்க சாதாரணமான பிள்ளைகள் அல்ல. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய மகிமை கண்டு நாட்டின விருட்சங்கள். நீங்க உங்களை அவர் நட்டு இருக்கிறார். அப்போ நீங்க விசேஷித்த கிருபையோடு இருக்கிறவர்கள். நம்ம கடைசி எல்லாத்தையும் அப்படியே கலைகள் எல்லாத்தையும் புறக்கி எடுத்து நம்மை நீதியா வச்சுக்கிற கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நீங்க ஒருவரு சாமானியவர்கள் அல்ல. நீங்க எங்கிருந்து ஒரு இடங்களுக்கு போக்குள்ளதான் கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்துடைய காரியம் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இங்க உண்மையா இந்த தேசத்தில் நமக்கு இருக்கிற காரியங்கள் நிமித்தம் நமக்கு சில காரியங்கள் தடையாது. ஆனா நீங்க வேற உங்களுடைய சொந்த இடங்களுக்கெல்லாம் போன நீங்க எல்லாம் சும்மா சாதாரண பிள்ளைகள் இல்லை. கர்த்தர் உங்களை பயன்படுத்த போற விதம் அபரிதமாய் உங்களுக்கு சொல்லுவேன். அபரிதமாய் ஏசாயா 12 பார்த்து முடிக்க போகும். 12வது அதிகாரம் மீண்டும் ஆண்டவர் தீர்க்கதரிசியாக பேசுகிற காரியம் சைத்தான் தேவன் இந்த நாள் நம்மோடு பேச விரும்புகிறோம். 12 அப்படியே வாசிங்க. முழு அதிகாரம் 1-6 வரைக்கும் இருக்கிற வார்த்தைகளை 818வது பக்கம். அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன். நீர் என் மேல் கோபமாய் இருந்தீர். ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் ரட்சிப்பு. நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீழமுமானவர். அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் கண்டு கொள்வீர்கள். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமியெங்கும் அறியப்பட கடவுது என்கிறீர்கள். சீயோனில் வாசமாயிருக்கிறவர்களே, நீ சத்தமிட்டு கம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். அங்கே எதிர்காலத்தை குறித்து தேவன் பேசுகிறார். அது இந்த காலம். இக்காலத்திலே நீங்க வாசி, இக்காலத்திலே நீங்க சொல்வது, என் தேவன் இயேசு கிறிஸ்து, என் ராஜா சிலுவையில் எனக்காய் மரித்து என்னை மீட்டார். என் ராஜாவுடைய மகத்துவங்கள் குறைந்து போய் என் ராஜா என்னை இதற்காய் அபிஷேகம் பண்ணார். என் ராஜா என்னை இதற்காய் தெரிந்து கொண்டார். ஆகவே அதான் யெகோவா, ஆணிகளால் கடாவப்பட்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரின் பலனாயிட்டார். அவரின் துதியின் பாடல் எல்லாம் அவராய் மாறிவிட்டப்பட்ட
செய்தபடினால் அந்த ரட்சிப்பின் ஊற்றுக்குள்ள வந்து விட்டு ஆவியானவர் சொன்னார், அவங்க பிரயாசப்பட்டாங்க, அதன் பலனை நீங்க அனுபவிப்பீங்க. அந்த ஊற்றுக்குள்ள நாங்க வந்துட்டோம். அந்த ஊற்றிலிருந்து நாங்க தண்ணீரை மொண்டு குடிப்பதற்கு கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆனந்த தைலம், அந்த ஆனந்த சத்தத்தினாலே நாம் அவரை குறித்து அறிவிக்க, அவர் உயர்ந்தவர் என்றும் அவர் சிறந்தவர் என்றும், அவரை அல்லாமல் வேறு தேவன் இல்லை, அவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவரை அல்லாமல் விடுதலை இல்லை, அவரை அல்லாமல் எதுவும் இல்லை என்று சொல்லும்படியா சீயோனுக்குள்ளே ஆனந்த தைலமாகிய தம் அபிஷேகத்தை ஊற்றி இப்பொழுது சொல்லுகிறார், உன் சத்தத்தை அடக்காது, சீயோனை கம்பீரி, என் மகனே மகளை கம்பீரி, உன் நடுவிலே நான் பெரியவர், உன் நடுவிலே நான் பரிசுத்த. ஆகவே நீ அக்கிரமத்தை வெறுத்து நீதியை செய்து என் காரியங்கள் நீ நடக்கும் பொழுது உன்னை கொண்டு நான் நினைத்திருக்கிற காரியம், உன் சந்ததி சந்தானத்துக்கு உனக்கென்று நான் வைத்திருக்கிற பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் மிகவும் மீதியாயிருக்கும். இதைத்தான் தேவன் இந்த நாளில் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆகவே நான் சொன்னேன், நீங்க விசேஷித்த பிள்ளைகள், எல்லாம் எழுதி வச்சு கொள்ளுங்க. ஒரு நாள் நீங்க பார்ப்பீங்க, நீங்க சும்மா எல்லாம் கத்துறவங்களை அப்படியே வட்டி கட்டி வைத்திருக்கிறார். இன்னும் நீங்க நிக்கிறீங்களே கத்துருக்கார். அந்த அபிஷேகம், அந்த ஆனந்த தைலம் உங்களை ஊந்தி தள்ளுது. ஆகவேதான் நான் கத்தருக்காய் அவருடைய சமூகத்தை நான் புறக்கணிக்க கூடாது. அவருக்காய் ஏதாவது செய்யட்டும், அவர் சொன்னதை செய்யட்டும், அவருக்காய் நான் விரும்பி செய்யட்டும், எல்லாத்தையும் கணக்கில் வைப்பார். என் தேவன் நல்லவர், என் தேவன் பரிசுத்தர், எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்த கர்த்தர் நீர் எனக்காய் சிலுவையிலும் அன்பை வெளிப்படுத்த நிமித்தம், சிலுவையூடாய் நீர் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தின் நிமித்தம் நீர் எனக்குள் தங்கி வாசம் பண்ணுகிறீர். நான் ஓய்ந்திருக்க போகிறதே இல்லை. என்ன சுமைகள் என்னை அழுத்தினாலும் உண்மை நோக்கி பார்த்து, என் பிரதான ஆசாரியர் என் அப்போஸ்தலனாகிய கிறிஸ்து உண்மை நோக்கி பார்த்து, என்னை அனுப்புகிறவன் நீர் அல்லவோ, ஆதி முதலாய் உன் வழியாய் என் ஜனத்துக்கென்று, என் தேசத்துக்கென்று, என்னுடைய பாதிக்கென்று நீர் என்னை தெரிந்து கொண்டீர். சாதாரண தெரிந்து கொள்ளுதல் அல்ல, ஒரு விசேஷித்த தெரிந்து கொள்ளுதல் உங்க மேலே இருக்கு. உங்களை ஆதியாய் கொண்டு ஒரு திட்டத்தை இந்த இக்காலத்துக்கு என்று ஆயத்தப்படுத்திட்டார். உங்க பிள்ளைகளை கொண்டு ஆயத்தப்படுத்திட்டார். அதுக்கு நீங்க தான் வழி, நீங்க தான் இந்த அபிஷேகம், நீங்க தான் இந்த ஆனந்த தைலம், நீங்க தான் போவன் மனுக்கிற வருஷத்தை சொன்ன, நீங்க தான் செயல்படணும், காயம் கட்ட நீங்க தான், விடுவிக்க நீங்க தான், எல்லாரையும் உயிரோடு எழுப்பணும். யோசிச்சு பாருங்க, நம்முடைய உறவுல எத்தனை பேர் மறைத்து போயிருக்கிறாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு நம்மளை இப்ப லேசாய் நமக்கு தொடர்புகளை ஏற்படுத்தலாம். முன்பு அப்படி அல்ல, தேடி போய் பவுல மாதிரி கப்பல் ஏறி அப்படியெல்லாம் இப்ப நமக்கு லேசாக்கி விட்டார் ஆண்டவர் காரியம். இன்னைக்கு வந்திருக்கிற டெக்னாலஜி எல்லாம் அண்டே மாதிரி தீமையானதுக்குள்ளே தேவன் ஜீவனை வைத்த ஜீவனை குறித்து பேசி இதனோடாக கிரியர் நடக்கும். அண்டே பயன்படுத்துறாங்க, நல்ல விதத்துக்கு பயன்படுத்துற நல்லது, அந்த போதவரை மாதிரி கெட்ட விதத்துக்கு பயன்படுத்த கெட்டது. கர்த்தரை வெளியில கொண்ட பாருங்க, மறைவில செய்தது பாருங்க எப்படி கொண்டு வந்தாரு. ஆண்டவர் சொல்லி மறைவில செய்தியா, நான் வெளிச்சத்துல செய்வேன். ஆண்டவரை நேற்றும் இன்றும் மாறுகிறவர் இல்ல. நன்றாய் விளை கொண்ட பிள்ளை, நீங்க எல்லாரும் விசேஷித்த பிள்ளைகள், உற்சாகமா இருக்க, நீங்க சோர்ந்து போக கூடாது. நமக்கு எண்ணிக்கை பெருதல்ல, நம்ம எத்தனை பேர் தான் உங்கள் மேல இருக்க அபிஷேகத்தை ஒருவரும் கொடுக்க முடியாது. அதை தள்ளி போட்டு அதை புறம்பா இங்க கிரியை செய்யும்போது நீங்க தான் விட்டுட்டு நிற்பீங்க, நீங்க தான் தள்ளி விடுங்க. அந்த ஆனந்த தைல அபிஷேகத்தை, அந்த கிறிஸ்துவை, அந்த ஆவியானவர். மற்றபடி அதை சத்துரு நினைத்தார், அவனுக்கு அதுதான் உங்களை பார்க்கும் பொழுது என்ன வந்தாலும் இவன் நிற்கிறானே, டக்கன் விழுந்து எழுப்பி நின்று கம்பீரிக்கிறானே, எப்படி சாத்தியமாகும்? நான் அடிக்க விழுத்து அப்படியே போட்டுடலாம்னு பார்த்தா முடியலையே. அப்போ அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கு. இதை நீங்க முதல்ல விசுவாசம், அது உங்களுக்குள்ள தேவன் கொடுத்தது. அதான் போல் சொல்றது, அதை அனல் மூட்டி எழுப்பு. அப்போ அது எப்படி நம்ம அனல் மூட்டி, அவள் அக்கிரமத்தை வெறுத்து அவருடைய நீதியில பரிசுத்தத்தில் நம்ம நடக்க பழக்கி, நம்ம அந்த காரியங்களுக்கு உட்படுத்தி தேவன் நமக்கு சொன்ன போல நாம் தேவனை குறித்து பிறரிடத்தில் பேசும்பொழுது அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்கு. அது உங்களுக்குள்ள சும்மா தீயா பெருகி கொண்டே இருக்கு, காரியங்கள் எல்லாம் மாறிடும். அப்போ நமக்கு அந்த அபிஷேகத்தை ஈர்ந்தவர்,
நமக்காய் சிலுவையிலே தம்மை தந்தவர் அந்த பரலோக ராஜா. அந்த பரிசுத்த ராஜாவை நாம் பாடி அவருடைய சமூகத்தை நம்ம ஒப்புக் கொடுக்க போகிறோம். அவர் கொடுத்த இந்த ஆனந்த தைலத்தை, இந்த அபிஷேகத்தை நாம் ஒரு நாள் விட்டு விடுக கூடாது. அவர் அதை நமக்குள்ளே இன்னுமாக வளர்த்து நம்மை பயன்படுத்துவார்கள் என்று சொல்லி சமூகத்தை உற்சாகமாக எழுந்திருந்து அதை பாடி